ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्दलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णा। பக்தர்களுக்கெல்லாம் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் மூணாம் ஸ்கந்தத்துல இன்னைக்கு படிக்கிற அத்தியாயம் 2வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். எப்படி கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துவது, கிருஷ்ணர் மேலே ஸ்மரணம் செய்யறதுக்கான வழி என்ன, அப்படி கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்தினவங்களுக்கான சிறந்த உதாரணம் யாரு, அதெல்லாம் இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நீங்க படிக்கிற ஸ்லோகம் 13 மற்றும் 14. யத்தர்மசூனோ பதராஜசூயே நிரீக்ஷத்ருக்ஸ்வஸ்தயனம் த்ரிலோகः காத்யேன சாத்யேக கதம் விதாதோர் அர்வாக்ஸ்ருதோ கோச்சலமிதி அமன்யதா. பிரபஞ்சத்தின் மேல் கீழ் மற்றும் மத்திய லோகங்களை சேர்ந்த எல்லா தேவர்களும் யுதிஷ்டிர மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூ யாகாரத்தில் கூடினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய தேக அம்சங்களை கண்ட அவர்கள் மனிதர்களை படைத்தவரான பிரம்மதேவரின் சிருஷ்டியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மிக மிக சாமர்த்தியமாக படைக்கப்பட்டவர் என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டனர். நிறைய முக்கியமான தத்துவங்கள்லாம் இருக்கு இந்த 2 ஸ்லோகத்துல. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தின் மேல் கீழ் மற்றும் மத்திய லோகம் 3 லோகங்கள், 14 உலகம் பிரபஞ்சங்கள், 14 லோகம். அந்த 14 லோகத்தை 3ஆ டிவைட் பண்ணா மேல கீழே மத்தியில, மேல் கிரகங்கள், கீழ் கிரகங்கள், மத்தியில இருக்கிற கிரகங்கள். இது வந்து விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு பெரிய சவாலா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கா, இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் இருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்றாங்க. சொர்க்கலோகம் இருக்கா, நரகலோகம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்களே. நம்முடைய இதிகாச புராணங்கள்ல சொர்க்கலோகங்களை பற்றிய வர்ணனை இருக்கு, நரகலோகத்தை பற்றிய வர்ணனை இருக்கு, பல்வேறு கிரக அமைப்புகளை பற்றிய வர்ணனை இருக்கு. பல்வேறு கிரகம், எண்ணில் அடங்காத கிரகங்கள், எண்ணில் அடங்காத கிரகங்கள், பிரம்மாண்டம். ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி ஜெய், ஸ்ரீ சுஜாதா மதன் கோபால் கி. எண்ணில் அடங்காத பிரம்மாண்டங்கள் இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு அண்டம், அண்டம்னா முட்டை வடிவுல, அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம். அதுல மேல் கீழ் 3 பாகமா பிரிக்கலாம். பூர் போஸ் ஸ்வாஹா, பூலோகம், புகர்லோகா, சொர்க்கலோகா, ஜனலோகா, தபலோகா, தபலோகா, பிரம்மலோகா, சித்தலோகா, இந்த மாதிரி மேல 7 லோகம். பூர் போஸ் ஸ்வாஹா, பூலோகம், புகர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், அப்புறம் மகர்லோகம், இந்த மாதிரி சத்தியலோகம். இது 7 உலகம் மேல இருக்கு. அது மாதிரி கீழே வந்து அத்தல, பித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால. இந்த 14 பவனும் எண்ணற்ற ஜீவன்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி வேறு கிரகத்துக்கு போனோம், அங்க ஒண்ணுமே இல்ல, கல்லு மண்ணுதான் இருந்தது. 14 புவனங்களும் உயிர்வாளிகள் இருக்காங்க. கிண்ணறான்னு ஒரு உலகம். நரா அப்படின்னா மனுஷன், கிண்ணறன்னா இவங்க எந்த மாதிரி மனுஷங்கன்னு சொல்ல முடியலையே, அப்படி வித்தியாசமா இருக்கு கிண்ணர் லோகம். கிம் புருஷா, இது எந்த மாதிரி புருஷர்கள், எந்த மாதிரி நபர்கள், இவங்க வித்தியாசமா இருக்காங்களே. கிம் புருஷ லோகம், கிண்ணர் லோகம், கிம் புருஷ லோகம். வித்யாதரா, வித்யா மீன்ஸ் நாலேஜபிள் பர்சன், ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப புத்திசாலிகள் இருக்கிற வித்யாதர லோகம்.
அத கிண்ணற கிம்புருஷ வித்யாதர கந்தர்வா. கந்தர்வனா ரொம்ப அழகா பாடுறவங்க, இரண்டாம் நிலை தேவர்கள் கந்தர்வர்கள். ரொம்ப அழகா இசைக்கருவி எல்லாம் வாசிப்பாங்க, அழகா பாடுவாங்க, கந்தர்வலோகம். அப்புறம் தேவலோகம், பல்வேறு தேவர்கள், 33 கோடி தேவி தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த மாதிரி தேவலோகங்கள். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற எந்திரத்தை வச்சு இல்ல மனித மூளையை வச்சுக்கிட்டு எல்லாம் போகக்கூடிய விஷயம் இல்ல. பிரபுபாத தனியா ஒரு புஸ்தகமே போட்டிருக்காரு, பிற கிரகங்களுக்கான எளிதான பயணம். பிற கிரகங்களுக்கான எளிதான பயணம் ஏன் சொல்றாரு? நீங்க நிறைய பொருள் செலவு பண்ண வேண்டாம், கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்றாங்க வேறு கிரகத்துக்கு போறது. விஞ்ஞானிகள் அரசாங்கம் என்ன பண்றாங்க, விஞ்ஞானிகளை வச்சுக்கிட்டு விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்றாங்க. சந்திரனுக்கு போலாமா, செவ்வாய்க்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா. அதான் நீங்க பேசிட்டு இருந்த, ஏன் அங்க போகணும்னு நினைக்கிறாங்க, ஏன் சந்திரனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? பிரபுபாத் ரொம்ப அழகா சொன்னாரு. பிரபுபாத் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஏன் சந்திரனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் போயிட்டு வந்து ஊர்ல தண்டனை போடணும், தம்ப அடிச்சுக்கலாம் ஊர் பூரா, நான் சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டேன், சந்திரனுக்கு அதுக்கு வேண்டிதான். அப்புறம் பிரபுபா கேட்டாரு, போன ஏன் திரும்ப வந்தேன்னு கேட்டு. அடுத்து பிரபுபாத் கேட்டாரு, சந்திரனுக்கு போறேன் சரி, போனேன் டப்பம் அடிச்சுக்கிறியா, ஏன் நீ திரும்ப வந்து அங்கேயே இருக்க வேண்டியது? இதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்ப எதுக்கு வேறு கிரகத்துக்கு போறாங்க? இப்போ நம்மளுடைய பார்வையில நம்ம ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி யோசனை பண்ணி பார்த்தா, ஏன் வேற கிரகத்துக்கு போகணும்னா, இங்க வாழவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டேன். இங்க வாழ்றதுக்கே இடம் லாய்க்கு இல்லைன்னு இந்த பூமியை நாசமாக்கியாச்சு. அப்ப வேறு கிரகத்துல போய் அதை நாசம் பண்ணலாமே அப்படிங்கறத ஐடியா இருக்கு. இங்க புலன்பு அனுபவிக்கிற திட்டம் போட்டு இந்த புலன்பத்துக்குள்ள இடம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அபார்ட்மெண்ட், வீடு கீழே கட்ட முடியாம அபார்ட்மெண்ட் மேல அபார்ட்மெண்ட், பாலத்துக்கு மேல பாலம், ரோடுக்கு மேல ரோடும், பறக்கும் ட்ரெயின், ஓடுற ட்ரெயின், தண்ணிக்கு அடியில ட்ரெயின் எல்லாம் பண்ணியாச்சு. தண்ணிக்கு அடியில ட்ரெயின், பாலத்துக்கு மேல மலை புகையை குடைச்சு எல்லாம் இயற்கை எந்த அளவுக்கு நாசமாக்கும் ஆக்கியாச்சு. அப்புறம் எப்படி இங்க வாழ்றது? வேற கிரகத்துக்கு போலாமா? ஏன் அங்கேயும் போய் நாசம் பண்ணாத ஐடியா. இதுதான் உங்களுடைய திட்டம். சோ இப்படி இன்னைக்கு விஞ்ஞானிகள் தன்னுடைய சொந்த மூளையை வச்சுக்கிட்டு ஒரு கிரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அது சாத்தியம் இல்ல. ஏன் விஞ்ஞானிகள் தங்கள் மூளையை வச்சுக்கிட்டு இந்த உயர்ந்த கிரகங்கள், வேற ஏதாவது கிரகத்துக்கு போலாம், அவங்க இந்த பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது தாழ்ந்த கிரகத்துக்கு போலாம். இந்த உயர்ந்த கிரகங்கள் தேவலோகம், சந்திர மண்டலம், இங்கெல்லாம் போகணும்னா ஏன் விஞ்ஞானிகள் எந்த இடத்தால போக முடியாது? எதனால விஞ்ஞானிகள் இப்ப இருக்கிற எந்திரத்தை கொண்டு வேறு கிரகத்துக்கு போக முடியாது? குறைபாடுடைய புலன்கள். குறைபாடுடைய புலன்களை வச்சு ஒரு எந்திரம் தயாரிச்சு அந்த எந்திரம் எப்படி இருக்கும்? அவன் மாதிரியே தான் இருக்கும். அதனால அந்த எந்திரத்தை வச்செல்லாம் போக முடியாது. புலன்கள், ஜீவாத்முடைய புலன்கள் குறைபாடுடையது. அதனால வேறு கிரகத்துக்கு போறதுக்கு இந்த எந்திரங்களை கொண்டெல்லாம் போக முடியாது. அப்ப எப்படி போறது? எப்படி உயர்ந்த கிரகத்துக்கு போக முடியும்? பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு. இல்ல, இன்னும் தெளிவான பதில். 3 கிரகத்துக்கு போறதுக்கான தகுதி என்ன? மேல் கிரகத்துக்கு போவதுக்கு என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல வாழ என்ன பண்ணணும்? கீழ் கிரகத்துக்கு போக என்ன பண்ணணும்? இல்ல, அது ஓகே. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, மத்தியே திஷ்டந்தி ரஜசா, ஜெகன்ன குணவிருத்திஷா அதோ கச்சந்தி தாமசா. ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது, ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. சாத்விகமான குணத்தை யார் வளர்த்துக்கிறாங்களோ, சாத்விகமான குணத்தை வளர்த்துக்கிறப்ப மேல் கிரகத்துக்கு போவாங்க. நல்ல புண்ணிய காரியங்களை பண்றவங்க, அவர் சொன்ன மாதிரி தேவதையை வழிபடுறவங்க, புண்ணிய காரியங்களை பண்றவங்க, அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்தாம, பொய் சொல்லாம, திருடாம, பொறாமை இல்லாம, அந்த மாதிரி நபர்களை பாக்குறதே கஷ்டம் கலியுகத்து. அப்படியே ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னு சொன்னா, இது கிருஷ்ண பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். கிருஷ்ண பக்தி நம்ம பேச வரல, அது அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம். ஆனா ஜென்ரலா பொதுவா இங்க வாழக்கூடிய மக்கள்ல யாரு பொறாமை இல்லாம, கோவப்படாம, அகங்காரம் இல்லாம, எல்லாத்தையும் அன்பு செஞ்சு, யாரும் வெறுக்காம, இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் சமமா பாவிச்சு, தான தர்மங்கள்லாம் பண்ணி யோகியனா நல்லபடியா வாழ்றாரோ அவர் இந்த உடலை விட்டு மேல் கிரகத்துக்கு போவார். சத்வஸ்தா. இதெல்லாம் சாத்விகமான குணம். அப்ப சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க உயர் கிரகத்துக்கு போவாங்க. மத்திய திஷ்டந்தி ரஜசா, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க, முட்டாள்தனமா செயல்படுறவங்க, ஆக்ரோஷமா இருக்கிறவங்க, பரபரப்பா இருக்கிறவங்க,
அப்புறம் வந்து கோபம் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதவங்க, இவங்க எல்லாம் இந்த உலகத்திலே வேற வேற சரீரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மத்திய திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தமசா, அறியாமை குணத்துல இருக்கிறவங்க, சோம்பேறித்தனம், அப்புறம் வந்து மடமை, அறியாம, தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது, புலன்பு விஷயங்கள்ல எப்போ நாட்டம் கொண்டு இருக்கிறது, ஆத்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாம இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. தமோ குணத்துல மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து கீழ் கிரகத்துக்கு, இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவோம். இப்படி இந்த இந்த 14 லோகத்திலும் உயிர்வாளிகள் இருக்காங்க. நம்ம போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது, நாம போகாதனால, நம்ம போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. ஆனா உண்மையில இந்த சரீரத்துலதான் நம்ம போகல, ஆனா 14 லோகத்தையும் நம்ம சுத்திட்டு வந்தாச்சு. பிரபு நான் வந்து பிரம்மலோகத்துக்கு போவே இல்லை பிரபு. இல்ல பிரபு, நீங்க போயிருக்கீங்க பிரபு, மறந்துட்டீங்க பிரபு, வேற உடம்புல போயிருப்பீங்க. என்ன சொல்றாரு ரூபகோசாமி? சைத்தன்ய மாபு சொல்றாரு ரூபகோசாமி, எமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் சிவா. பிரம்மாண்டங்கள்லாம் சுத்தியாச்சு. ஒரு பிரம்மாண்டம் 2 பிரம்மாண்டம் இல்ல, நம்ம எல்லாம் வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டம் சுத்திட்டோம். எமித்தே பிரம்மாண்டே. ஜீவாத்மாவை நாம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல கிரகங்கள் சுத்திட்டு வந்தாச்சு, பல கிரகங்கள் சுத்தியாச்சு. அப்ப நம்ம சந்திர மண்டலத்துக்கு போயிருக்கிறோம், அங்க வாழ்ந்திருக்கிறோம், தேவலோகத்துல வாழ்ந்திருக்கிறோம், பாதாள லோகத்துக்கு போயிருக்கிறோம், சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்படி எல்லாம் பார்த்து எல்லா உடல் எடுத்தாச்சு. தாவர உடல், பறவை உடல், விலங்குகள், புழுக்கள், பூச்சிங்க எல்லாம் எடுத்து ஏதோ ஒரு பாக்கியத்தினால மனுஷ உடல்ல வந்து, அந்த மனித உடலே ரொம்ப பாக்கியம் பண்ண ஜீவாத்மா குரு கிருஷ்ண பிரசாதே பக்தி லதா பீஜா. குரு கிருஷ்ணாவுடைய கருணை இருக்கும்போது பக்திங்கிற விதை கிடைக்கும். அப்ப மனித உடல்ல வர்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த உலகத்திலே விதவிதமான ஜீவர 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குதா பிரபா எழுதியிருக்காரு புக்ல, சாஸ்திரத்தின் எழுதி 10 புராணத்துல, ஸ்கந்த புராணத்துல 84 லட்சம் வகையான உயிரினம் இந்த ஜட உலகத்திலே. ஜடஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லட்ச விந்ததி கமயோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலட்சணம். தண்ணீர்ல மட்டும் 9 லட்சம் உயிர்வாளிகள் இருக்கு, நீர்வாழ் உயிரினங்கள் 9 லட்சம் வகை. மனிதர்கள் ஒரு 4 லட்சம், பூச்சிகள், புழுக்கள், பறவைங்க, 4 கால் மிருகங்கள், 8 கால் மிருகங்கள், இப்படிலாம் எடுத்தா மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினம். 84 lakhs pieces of life. இதெல்லாம் ரஜோகுணம், தமோகுணம். அப்போ இந்த வேறு கிரகத்துல ஆள் கிடையாது, வேறு கிரகமே கிடையாது, அந்த கிரகத்துல கல்லும் மண்ணு தான் இருக்கு, இதெல்லாம் முட்டாள்தனம். அப்படி இன்னொரு விஞ்ஞானி சொன்னார் இல்லையா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாரு. அப்ப பிரபுபாட்ட போய் கேட்டாங்க, பிரபுபாத் அவர் சொல்றாரு, டார்வின் சொல்றாரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தாரு, அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. பிரபுபா சொன்னாரு, மேபி ஹிஸ் ஃபாதர் இஸ் எ மங்கி அப்படின்னாரு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். ஆதிகால மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் பகவத்கீதை அர்ஜுனன் சொல்லியிருக்காரு, கோடிக்கணக்கான பேர் இருந்திருக்காரு. ராமாயண காலத்துல ஒவ்வொரு யுகத்திலும், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகத்திலும் உயிர்வாளிகள் இருந்திருக்காங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் பக்கம் தான் இருக்கு. அப்போ எல்லா யுகங்கள்லயும் ஜீவராசிகள் உண்டு. நம்ம குரங்குல இருந்து வந்தாரு, திடீர்னு வந்தது, திடீர்னு வெடிச்சு வந்தது எல்லாம் வந்து முட்டாள்தனமான கருத்து. அந்த முட்டாள்தனமான பாடத்தை நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு பௌதிக கல்வி வந்து குழந்தைகளை முட்டாளா உருவாக்குறத, மடையர்களா உருவாக்குறத தவிர ஆத்மீக சிந்தனை எல்லாம் உண்மையான நாலேஜ் எல்லாம் இல்ல. சயின்ஸ், ரியல் சயின்ஸ் கிடையாது. இங்க படிக்கிறது கூட ரியல் சயின்ஸ். ரியல் சயின்ஸ் என்னது? உண்மையான விஞ்ஞானம், கிருஷ்ண விஞ்ஞானம், பாகவதம். அதுலதான் படைப்பின் ரகசியம் எல்லாமே இருக்கு. இப்ப 7, 14, 3 உலகத்திலயும் உயிர்வாளிகள் இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? பிரபஞ்சத்தின் மேல் கீழ் மத்திய லோகங்கள் சேர்ந்த எல்லா தேவர்களும். அப்ப தேவர்கள் இருக்காங்க. தேவர்கள்லாம் யாரு? நம்மை விட அதீத ஆற்றல் படைச்சவங்க. நம்மை விட அதிக ஆற்றல் படைச்சவங்க தேவர்கள். இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க? யுதிஷ்டிர மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூய யாக அரங்கில் கூடினார்கள். யுதிஷ்டிர மகாராஜ் யாகம் செய்யும் போது தேவர்கள் நேரடியா வந்திருக்காங்க யஜ்ஞ பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக. யாகத்துல அர்ப்பணிக்கிற பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, யுதிஷ்டிரரை ஆசீர்வதிக்கிறதுக்காக
தேவர்களே நேரடியா இறங்கி வந்திருக்காங்க. அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜ் எப்பேற்பட்ட மன்னரா இருந்திருப்பார். ராஜசூய யாகம் நடத்துறதே சாதாரண விஷயம் அல்ல. ராஜசூய யாகம் நடத்தணும்னு சொன்னா அவரு உலகத்தில் உள்ள எல்லாரும் வென்றிருக்கணும். அவருக்கு எதிரியே இருக்கக்கூடாது. எல்லாரும் வென்று அவருடைய கொடை கீழே அந்த யுதிஷ்டிரங்கிற ஒரு சக்கரவர்த்தி, அந்த யுதிஷ்டிரங்கிற ஒரு சக்கரவர்த்தி கீழே மன்னாதி மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் எல்லாம் ஒரு சக்கரவர்த்தி கீழே இருக்கு. சோ சத்திரியர்கள் நிறைய கேட்டகரி இருக்கு. சக்கரவர்த்தி, பேரரசர், மாமன்னர், மன்னர், குறுநில மன்னர், சிற்றரசர். ஒரு சில மன்னர்கள் வந்து சின்ன கிராமத்தை மட்டும் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த மன்னர் வந்து அந்த நிலப்பகுதிக்கு மேல ஒரு தலைவர் இருப்பார், ஒரு ராஜா இருப்பார், அவருடைய ஆளுமை கீழே இருப்பார். அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு தலைமையில் இருக்கிற ராஜா வந்து பேரரசர் கீழே இருப்பார். அந்த பேரரசர் மகா சக்கரவர்த்தி, அது அவர் கீழே இருப்பார். அங்கா, கலிங்கா, சேத்தி, மிதிலா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ராஜ்யத்துக்கு கீழே வரும். அப்போ ஒரு காலத்துல உலகத்தையே குரு வம்சம் ஆண்டது. குரு வம்சம். அந்த குரு வம்சத்துக்கு கீழே அங்கா, சேத்தி, மிதிலா அப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கு முந்தின யுகத்துல அயோத்தியா ரகுவம்சம் ஆண்டது. அயோத்தியா கீழே மற்ற கோசலா, அப்புறம் வந்து மிதிலா, அப்புறம் வந்து கேகையா, இந்த மாதிரி பல்வேறு நாடுகள். இந்த பல்வேறு நாடுகள் அயோத்தியா திரேத்த யுகத்துல அயோத்தியா தலைநகர், உலகத்துக்கே பூகோளத்துக்கு அயோத்தியா தலைநகரமா இருந்தது. அயோத்தியா கீழே பல்வேறு அரசர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரேத்த யுகத்துல குருக்ஷேத்திரம், துவாபர யுகத்துல அஸ்தினாபுரம் தலைநகரமா இருந்தது குரு வம்சத்தவர். அப்ப யது, பிருஷ்ணி இந்த மாதிரி மற்ற அரசர்கள்லாம் குருகுலத்தோட குருக்களுக்கு கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு காலத்துல யுதிஷ்டிர மகாராஜ் இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். தர்மர் இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தி. அவர் யாகம் பண்றாருன்னா எல்லாரையும் ஜெயிச்சிருக்கணும். இந்த பூமியில அவருக்கு எதிரியே இருக்க கூடாது. எல்லா அரசனும் கை கட்டி அவர்கிட்ட நிக்கணும். அவருக்கு சேவை பண்ண தயாரா இருக்கணும். அவருடைய ஆளுமைக்கு கீழே இருக்கணும். யுதிஷ்டிரங்கிற ஒரு பேரரசன், ஒரு சக்கரவர்த்தியுடைய ஆளுமைக்கு கீழே எல்லாரும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ராஜசூய யஜ்ஞம் பண்ணும்போது அவங்க குதிரையை விடுவாங்க. யார் அந்த குதிரையை பிடிச்சு நிறுத்துறாங்களோ அவர் வந்து அவர்கிட்ட சவால் விடுறாருன்னு அர்த்தம். அஸ்வமேத யஜ்ஞம், அஸ்வம்னா குதிரை. அஸ்வமேத யஜ்ஞம், ராஜசூய யஜ்ஞம், இந்த யஜ்ஞங்கள்லாம் மாபெரும் சக்கரவர்த்திகளால் தான் பண்ண முடியும். சாதாரண நம்மள மாதிரி அன்னக்காவடி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம சாதாரண நம்ம இந்த மாதிரி 5க்கு 10க்கு இருக்கிறவங்கனால இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான யாகங்களை செய்ய முடியாது. முதல்ல இந்த யாகம் செய்யறதுக்கான தகுதி என்னன்னா, அவர் தூய்மையான நேர்மையான ஒரு ராஜ ரிஷியா இருக்கும். யாகம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி வந்து ஒரு பெரும் ராஜ ரிஷியா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த யாகம் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப தூய்மையா இருக்கணும். யாகத்துக்கான நெய் வந்து தூய்மையா இருக்கணும். யாகத்தை ஓதக்கூடிய பிராமணர்கள் தூய்மையானவங்களா இருக்கணும். யாகத்துடைய சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை சரியா உச்சரிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. சும்மா பாதி மந்திரத்தை முழுங்கி துப்பிடக்கூடாது. மந்திரத்தை கரெக்டா உச்சரிக்கணும். அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ப்ரொனன்சியேஷன், சமஸ்கிருதத்துல ப்ரொனன்சியேஷன் மாறி, உச்சரிப்பு மாறிடுச்சுன்னா அர்த்தமே மாறிடும். உச்சரிப்பு மாறிச்சுன்னா அர்த்தமே மாறிடும். ஒரு தடவை யாகம் பண்ணும்போது துஷ்டாங்கிற ஒரு பிராமணர் யாகம் பண்ணார். இந்திரனின் நண்பனேன்னு யாகம் பண்றதுக்கு இந்திரனின் எதிரியே யாகம் பண்ணிட்டார். அந்த யாகசாலையிலிருந்து பிரத்தாசுரன் வெளியே வந்து இந்திரனை கொள்றது. ஒரு வார்த்தை தான் மாறிச்சு. ஒரு வார்த்தை மாறணும்னு என்னாச்சு, அர்த்தமே மாறி இந்த தேவர்களுக்கு நன்மை பண்றது போல தேவர்களுக்கு எதிராயிடுச்சு. அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். யாகசாலையில ஒரு அசுரன் வர பெரிய சூழாயத்தோட அப்படியே கரு பெரிய மலை மேகமா இருக்கு ருத்ராசுரன். சோ யாகம் பண்றது அவ்வளவு சாதாரண விளையாட்டுக்காரி இல்லை. யாகம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் தபம் இருந்து பிரதம் இருந்து அந்த பிரம்ம தேஜஸ் பிராமணர்கள் ஒருத்தர் வந்து சபிக்கிறாருன்னா அவங்க அவ்வளவுதான், பினிஷ் இல்லையா? வேணன் மகாராஜ் சொன்னாங்க, வேணா அப்படின்னு. நான் கேட்கல. வேணன் அவ்வளவு அறிவுரை சொல்லி பிராமணர் எடுத்து சொன்னாங்க, கேட்கவே இல்லை. கடைசியில ஒரு சாபம் கொடுத்தாங்க. வேணன் எரிஞ்சு பசுமாய் ஒரு தர்மப்புள்ள எடுத்து அவன் மேல போட்டான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிராமணர்கள், புரோகிதர்கள், விப்ரர்கள்
பிராமணர்கள் நிறைய கேட்டகரி இருக்காங்க. புரோகிதர்கள், விப்ரர்கள், அந்த மாதிரி வைஷ்ணவ பிராமணர்கள். அதுல வேத மந்திர பாகு வேத விற்பனர்கள் இருக்காங்க. எக்ஸ்பர்ட் விப்ரா மீன்ஸ் எக்ஸ்பர்ட் மந்திரம் சொல்றதுல. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் பிராமணர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க யாகம் செய்யும் போது தவம் விரதம் இருக்கணும். யாகம் செய்யக்கூடிய மன்னரும் தவம் விரதம் இருக்கணும். யார் இந்த காலத்துக்குள்ள யாகம் பண்றாங்க? முதல்ல யாகம் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கணும்? புரோகித பிராமணர் யஜ்யம் பண்ண ஒரு பிராமணருக்கு சில சில கிரேட் இருக்கு. அதுல ₹1,00,000 கிடைப்பாங்க, 2000 3000 கிடைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் உச்சரிப்பு அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். சிலர் வந்து எனக்கு யாகம் பண்ண என்ன கிடைக்கும், யாகம் பண்ற குடும்ப தலைவனும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. யாகம் பண்ண பிராமணரும் எனக்கு என்ன கிடைக்கும், மொத்தத்துல யாகம் பண்றது எனக்கு என்ன கிடைக்கும். ஆனா யஜ்யோவை விஷ்ணு, யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துதான் யஜ்யம். யுதிஷ்டிர மகாராஜா யஜ்யம் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு தகுதி இல்லைங்கிறார். யுதிஷ்டிர மகாராஜிட்ட போய் நீங்க ராஜஸ்வ யஜ்யம் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கு தகுதி இல்லை. ரெண்டாவது எனக்கு அது தேவையும் இல்லை. நான் ஏன் யாகம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கணும்? யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்றாங்கன்னா இந்திரனோட பதவி அடையலாம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா, ராஜஸ்வ யஜ்யம் பண்ணா அவ்வளவு புண்ணியம். பசுக்களை தானமா கொடுத்து ராஜஸ்வ யஜ்யம் பண்ணா அவன் இந்த உலகத்திலேயே பெரும் இந்திரனை போல வாழலாம், ரொம்ப செல்வ சிறப்போட வாழலாம். அவன் வந்து யாகத்துல வந்து அந்த மன்னர் யாகம் செய்யறது மூலமா பூமியில அவனுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு புண்ணியம், எல்லாம் புண்ணியம் கிடைக்கும், பதவி அந்தஸ்து பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். யுதிஷ்டிர மகாராஜா இதெல்லாம் விருப்பம் இல்லை. கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக வேணா நான் யாகம் செய்யறேன், கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக வேணா நான் யாகம் செய்யறேன். யஜ்ஞாதா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றுறாங்களோ, விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் யஜ்ஞம் செய்யறாங்களோ அவங்க செயல் வினையால மாட்டிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு தன் புலன் திருப்திக்காக செயல் பண்றவங்க, யஜ்ஞம் பண்றவங்க அதுல அவருடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறதா திரும்ப பெற வேண்டும். மேபி உயர்ந்த கிரகத்துக்கு போலாம், தேவலோக வசதிகளை அனுபவிக்கலாம். உயர்ந்த கிரகத்துக்கு போலாம், தேவலோக வசதிகளை அனுபவிக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கலாம். ஆனா அது எல்லாம் தற்காலிகமானதுதான், தற்காலிகமானதுதான். சீனே புண்ணிய மிருத்யலோகம் விசந்தி, அவன் புண்ணியம் முடிச்சது திரும்ப வந்துருவாங்க. அதனால யுதிஷ்டிர மகாராஜா அவர் தூய பக்தரா இருக்கிறதுனால அவருக்கு அவர் சத்திரிய கடமையை ரொம்ப சிறப்பா நிறைவேற்றாரு. ஆனா அவருக்கு யாகம் செய்யறது வந்து கிருஷ்ணாவை திருப்திக்காக தான் செய்வேன், இல்லாட்டி எனக்கு வேண்டாம். இந்த யாகத்தினால் அவருடைய புண்ணிய பலன்கள் எனக்கு வேண்டாம். சடங்கு மாதிரி வேதத்தில் உள்ள சடங்குகளை பண்ணி யாகம் செஞ்சு அதுல பெறக்கூடிய புண்ணிய பலன்கள் கர்ம என்னது பலநோக்கு கர்மா, ப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, அது எனக்கு தேவையில்லை. ஒரு கிருஷ்ண பக்தருக்கு பலநோக்கு கர்மத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் காமிக்கிறது இல்லை. ஏன்னா அதுவும் கட்டுண்ட நிலைதான். இந்த யாகம் செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் செஞ்சா அந்த பலன் கிடைக்கும். இன்னும் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். யுதிஷ்டிர மகாராஜா யாகம் செய்ய மாட்டேங்கிறாரு. வியாசதேவரே சொல்றாரு உங்களுக்கு தகுதி இருக்கு, நீங்க பண்ணலாம். கிருஷ்ணாவும் சொல்றாரு ஓகே யுதிஷ்டிர யாகம் பண்ண நல்லது தானே. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணா வந்து துவாரகையில் இருக்காரு. துவாரகையில் இருக்கும்போது உத்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணா. அப்போ ஒரே சமயத்துல 2-3 செய்தி வருது. ஒண்ணு வந்து மகத நாட்டு மன்னன். மகத நாட்டு மன்னன் யாரு? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இங்க இருக்கு. ஜராசந்தன். வெரி குட். ஜராசந்தன் வந்து நிறைய அரசர்களை கைது பண்ணி அவன் பயங்கரமான யாகம் செஞ்சு பலி எல்லாம் கொடுத்துட்டு, நரபலி கொடுக்கிறது, பலி கொடுக்கிறது. இந்த மாதிரி யாகத்துல கொடூரமான தமோகுண யஜ்யம் இருக்கு. தமோகுண யஜ்யம், ரஜோகுண யஜ்யம், சாத்விகமான யஜ்யம். மிருகங்களை கொள்றது, மனிதர்களை கொள்றதுல தமோகுண யஜ்யம். தமோகுண யஜ்யம். லக்ஷ்மணன் எப்படி இந்திரஜித்தை கொண்டார்? இந்திரஜித் மேகநாதன் யஜ்யம் பண்ணும் போது அவன் தலையை சீவனும், இளநீ சீவர மாதிரி சீவன். இந்திரஜித்து அவன் அந்த யஜ்யம் பண்ணானா அவனை யாரும் போர்ல வெல்லவே முடியாது.
அப்ப என்ன சொன்ன இவரு விபீஷணன் சொல்லுவாரு, அந்த யாகம் நிறைவேறக்கூடாது, அந்த டைம்ல போய் அவனை கொல்லணும், அவன் தலை பூமியில விழவும் கூடாது. அந்த வரம் கொடுத்தாலே அந்த முனிவர் அவருடைய மடியில போய் விழணும். 2 பேர் அந்த போவாங்க. பாலி இல்ல, அது யாரு? இவரா ஜெயத்ரதனா? ஜெயத்ரதன். ஜெயத்ரதனுக்கு அப்படி வரும். அவங்க அப்பா மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். ஆமா, யார் என் பையனோட தலையை வெட்டுறாங்களோ அவன் தலை வெடிச்சு போயிடும், அவரு இறந்து போவோம். இங்க என்ன ஆச்சு, அது மாதிரிதான் இந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி யஜ்யம் பண்ணி புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கிறதுக்காக நிறைய மிருகங்களை பலியிடுறது யாகத்துல, அப்புறம் மனுஷங்களை பலி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கு. ஜராசன் இந்த மாதிரி பண்றான். ஜராசந்தனை கொல்லணும். கிருஷ்ணாட்ட வந்திருக்காங்க, ஏன்னா கிருஷ்ணா முழு முதற் கடவுள். கிருஷ்ணா துவாரைகள் இருக்கும்போது அவரை வெல்லக்கூடியவர் யாரும் இல்ல. ஜராசந்தன் 18 முறை படையெடுத்தார் துவாரகை மேல். 21 அக்ஷோகினி, ஓரொரு முறையும் 21 அக்ஷோகினி. 21 அக்ஷோகினா 1000 குதிரைங்க, 1000 யானை படைங்க, லட்சக்கணக்கான சிப்பாய்ங்க, சோல்ஜர்ஸ், லட்சக்கணக்கான பேர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு அக்ஷோகினி. அந்த மாதிரி ஒரு அக்ஷோகினி இல்ல, அதே மாதிரி 21 அக்ஷோகினி ஒரு முறையும் 18 முறை படையெடுத்தாரு. கிருஷ்ணர் அவர் தோல் பிடிச்சு. ஏன் கிருஷ்ணருக்கு அவரை கொல்ல தெரியாத? கிருஷ்ணாவுடைய திட்டத்துக்கு பின்னாடி 1000 காரணம். கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா நம்முடைய சிறு மூளையில வச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆச்சாரியருடைய விளக்கம் படிக்கணும். ரோபார் என்ன சொல்லியிருக்காங்க, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க. கிருஷ்ணாவுடைய திட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், கிருஷ்ணா ஒரு திட்டம் போடுவாரு, எல்லாம் தவிடுபடி ஆயிடும். நம்ம 1000 திட்டம் போட்டு வச்சிருப்போம், கிருஷ்ணா ஒரே திட்டத்துல எல்லாத்தையும் பீஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும், நாம திட்டமே போடக்கூடாது. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம திட்டம் போடணும். அது எப்படி கிருஷ்ணாவுடைய திட்டம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அது கிருஷ்ணாவுடைய திட்டம், ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அது கிருஷ்ணாவுடைய திட்டம். ஏன்னா அவங்க திட்டமும் கிருஷ்ணாவுடைய திட்டமும் வேற வேற இல்லை. கிருஷ்ணா ஏன் இந்த ஜட உலகத்தை படைச்சாரு? இல்ல, பொதுவா அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. கிருஷ்ணா ஏன் இந்த ஜட உலகத்தை படைச்சாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நாம அனுபவிக்கிறதுக்காக படைச்சாருன்னு. ஆனா இல்ல, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? இல்ல, நம்ம திரும்பி பகவான் கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நாம திரும்பி பகவான்கிட்ட வரணுங்கிறத கிருஷ்ணாவுடைய திட்டம். அதுக்கு வேண்டியது இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. கிருஷ்ணா இந்த உலகத்தை படிச்சு நம்மளை அடிச்சுட்டாருன்னா திரும்பி என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் பண்ண. சரி, இது எப்படி நமக்கு தெரியும் கிருஷ்ணா எதுக்காக தான் படைச்சாருன்னு? கிருஷ்ணா ஜட உலகத்தை படைத்தது திரும்பி நம்ம அவர்கிட்ட போகணுங்கிறதுக்காக தான் எப்படி நமக்கு தெரியும்? ப்ரோபார் புக் படிச்சிருந்தா தெரியும், படிச்சிருந்தா தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா ப்ரோபார் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப எழுதுறாரு, கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை படிச்சதே நம்ம திரும்ப அவர்கிட்ட போகணுங்கிறதுக்காகதான். சரி, ப்ரோபார் இருக்க இந்த உலகத்துல வந்தாரு, அப்ப ரெண்டும் ஒன்னா? கிருஷ்ணாவுடைய திட்டமும் ஆச்சாரியர் பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், இவங்களுடைய திட்டம் எல்லாம் ஒன்னா? கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது? நம்ம எல்லாம் திரும்ப அவர்கிட்ட போகணும். ப்ரோபார் திட்டம் என்னது? அதேதான், நம்ம திரும்ப அவர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான். சரி, அதனால கிருஷ்ணாவுடைய திட்டத்தை நம்மளுடைய சிறு மூளையில வச்சு புரிஞ்சுக்க முடியாது. சோ இங்க என்ன நடக்குது? ஜராசந்தன் வந்திருக்காரு. ஜராசந்தனை கொல்றது கிருஷ்ணனுக்கு ஒரு சாதாரண விஷயம், ஜுஜுபின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்ல இந்த ஊர்ல சொல்றாங்க ஜுஜுபின். ஒண்ணுமே இல்ல, ஒரு செகண்ட் போதும் ஜராசந்தனை முடிக்கிறது கிருஷ்ணா. ஆனா கிருஷ்ணா பண்ணல. 18 முறை ஜராசந்தன் படையெடுத்து வரான். 18 முறை கிருஷ்ணா அவனை தோல்பிச்சு அனுப்புறாரு. மன்ன கவனம் தோல்பிச்சு போனான். அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணாரு, யுத்த பூமி விட்டு ஓடிட்டே. கிருஷ்ணரும் பலராமரும் ஜராசந்தன் படையெடுத்து போய் யுத்த பூமி விட்டு ஓடுறாங்க. இப்ப கிருஷ்ணன் கோழையா? ஏ கிருஷ்ணா, கோழையே ஓடாத நில்லு அப்படின்னு காளையவனை துரத்திக்கிட்டே போறான். ஒரே சமயத்துல 2-3 படைகள் வந்தது மதுராவை தாக்குறதுக்காக. ஒரு பக்கம் காளையவனன் யவனராஜா. யவனராஜா ஒரு பசு மாமிசம் திங்கிறவன். அவன் கூட கிருஷ்ணா சண்டை போட விரும்பல. கிருஷ்ணாவோட கையால கொல்லப்படுறவங்க முக்தி அடைவாங்க. சோ பசுமாமிசம் சாப்பிடுறவனை கிருஷ்ணா கொண்டு முத்தி கொடுக்க தயாரா இல்ல, அதனால அவனை கொல்ல.
இன்னொரு பக்கம் ஜராசந்தன் 21 அக்ஷகினியோட வர்றாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? யுத்த பூமி விட்டு ஓடுறாரு கிருஷ்ணர் பலராமர். அப்படின்னா பயந்து ஓடுறதா அர்த்தமா என்ன? கிருஷ்ணா பயமே கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்டா பயந்து பாவம் சொல்லு. ஆபன்ன சம்சதித் போரான் எண்ணாம விமசோகிரணன் ததச்சேத்தி முமுச்சேத் எத் விபேதி சயம் பயம். பயதேவதையே கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை கேட்டா நடுங்கும். கிருஷ்ணா நரசிம்மா அப்படின்னு கேட்டா பய தேவதையை நடுங்கும். அப்படி இருக்கும்போது அவரு என்ன பயம்? அவருக்கு யாரு கண்டு பயம் கிடையாது. அப்ப ஏன் ஓடினாரு? இந்த முறை கிருஷ்ணா ஜராசந்தன் கூட சண்டை போட விரும்பல. ஏன்னா பகைமை யாருக்கு? ஜராசந்தனுக்கு கிருஷ்ணன் மேல பகை. கிருஷ்ணர் மேல பகைமையினால ஜராசந்தன் கொண்டு வர படை வீரர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொல்ல வேண்டியதாக. அப்பாவி உயிரினங்கள், யானைங்க, குதிரைங்க, மனுஷங்க. ஓகே, கிருஷ்ணா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தாரு. இல்ல, கிருஷ்ணா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தாரு. 18 முறை போதுமான அளவு குறைச்சாச்சு. இந்த முறை கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? இந்த யவன ராஜா வரனால அவங்க கூட சண்டை போட விரும்பல, போடுறாரு கிருஷ்ணன் பலராம். துரத்திட்டே போறாங்க. காலையில ஒரு மலை உச்சியில இருந்து அங்க இருந்து குதிச்சாங்க 2 பேர். துரத்திட்டே போறான் காளையன். அப்புறம் எங்க போனாரு? முசுகுந்த ராஜா இருக்கிற கோவில போய் மறைச்சிட்டாரு கிருஷ்ணா. முசுகுந்தா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. முசுகுந்தா ஏன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு? தேவர்களுக்காக. பாருங்க, நம்ம சும்மா இங்கெல்லாம் பேசுறது வரலைங்க. சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு கதை விட்டுலாம் இருக்கு. நீங்க இந்த சாமியாருக்குள்ள ஏதாவது வேலை கதை விட்டுருவாங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பானோ. இதெல்லாம் இங்க நடந்த விஷயம். அந்த காலத்துல மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க? யுதிஷ்டிர மகாராஜா யாகம் செய்யும் போது யஜ்ஞசாலையில எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க, 3 உலகத்து தேவர்களும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மன்னர்கள் தேவலோகத்துக்கு போயிருக்காங்க. முசுகுந்த ராஜா அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு போயிருக்காரு. அர்ஜுனன் அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு போயிருக்காரு. தசரதர், எவ்வளவு மன்னர்கள். சாதாரண விஷயம். அவங்க ராஜ ரிஷிகள். சும்மா ஏதாவது திப்பு சுல்தான், கோரி முகமது மாதிரி இல்ல. அவங்க ஆகச்சிறந்த பெரும் மா வீரர்கள், ராஜ ரிஷிகள், பகவானுடைய பக்தர்கள். சோ முசுகுந்த ராஜா ஒரு முறை தேவர்களுக்காக, தேவர்கள் யுத்தம், தேவ அசுர யுத்தம், தேவர்களுக்கும் அசுருக்கு யுத்தம் நடக்கும்போது தேவர்கள் பக்கம் நின்று அசுரர்களை எதிர்த்து போற்றுற தகுதி பெற்ற மன்னரா இருந்தார். அசுரர்களை பயந்து ஓடுனாங்க முசுகுந்தருடைய தாக்குதல் தாங்காம. அப்ப தேவருடைய சேனை யாரு? தேவருடைய சேனாதிபதி கார்த்திகேயா, முருகர். கார்த்திகேயன் சொன்னாரு, முசுகுந்தா, நீங்க எங்களுக்காக ரொம்ப நல்லா சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க. முசுகுந்தன் கேட்டாரு, எனக்கு முக்தியை கொடுங்க, எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம், எனக்கு விடுவிச்சிருங்க. கார்த்திகேயன் சொன்னாரு, அது எங்களால முடியாது. முக்தி பிரதானம் சர்வேஷாம் விஷ்ணுரேவ நசம் செய்யக. நசம் செய்யனா சந்தேகம் இல்ல, முக்தியை விஷ்ணு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. முக்தியை முகுந்தன் மட்டும்தான் தர முடியும், கிருஷ்ணர் மட்டும்தான் தர முடியும். வேற யாரும் தர முடியாது, எந்த தேவர்களாலும் தர முடியாது. அது மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவரும் மகாதேவரும் யாரா இருந்தாலும் யாராலும். இது மகாதேவர் தான் சொல்றாரு. பாரு, முக்தி பிரதானம் சர்வேஷா விஷ்ணு ரேவ நசம் செய்ய. அவரை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது, சந்தேகமே வேண்டாம். முக்தி வேணும்னா அது முகுந்தன்ட்ட தான் வரணும், கிருஷ்ணாட்ட தான் வரணும். முகுந்தன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சுக்காது, முகுந்தன்னா கிருஷ்ணர். சரியா? முக்தி வேணும்னா முகுந்தன்ட்ட தான் போகணும். அப்போ இந்த இவரு முசுகுந்த ராஜா முக்தி கேட்டாரா, கார்த்திகேயன் எல்லாம் தர முடியாது, வேறதான் வர கேளுங்கினாரு. சண்டை போட்டு ரொம்ப களைச்சு போயிட்டாரு. சண்டை போட்டு போட்டு ரொம்ப களைச்சு போயிட்டாரு. நம்ம கூட சண்டை போடுறோம்னா களைச்சு போக மாட்டேங்குது. ஆனா முசுகுந்த ராஜா சண்டை போட்டு களைச்சு போயிட்டாரு. களைச்சு நம்மள வாயில சண்டை களைச்சே போக மாட்டேங்குது. அதேதான் பண்ணிட்டு முசுகுந்த ராஜா களைச்சு போயிட்டாரு. அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன ஓய்வு எடுக்கும்போது யாருன்னு தொல்லை பண்ணக்கூடாது. அப்ப நான் கண்ணை திறந்தா அவன் எரிஞ்சு பஸ்பம் ஆயிருந்தார். என் தூக்கத்துக்கு எடுத்தா எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுந்தார். அப்படி ஆகட்டும்னாரு கார்த்திகே. அவர் கலைப்புல படுத்துட்டு இருக்காரு முசுகுந்தா. இந்த காலை ஒன்ன துரத்தி, ஏ கிருஷ்ணா யாதவா ஓலையே ஓடாதே நில்லு அப்படின்னு துரத்திட்டே வந்தான். மிஸ்டர் அதை காதிலே வாங்கிக்கல, ஓடி போய் முசுகுந்தோட குகையில மறைச்சிட்டு
அவர் வந்து பார்த்தா அங்க ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா. ஏய் கோலை, ஓடி வந்து டயர்ட்ல இங்க படுத்துட்டியா நீ, ஏந்திரி மேல காலால் உதைக்கிறோம். முசுகு நேச்சு கண்ணை திறந்து பார்த்தோன்னே என்ன, நான் காலைவன எரிஞ்சு பசுமம் ஆயிட்டான், சாம்பல் ஆயிட்டான், எலும்பு கூட மிச்சம். அவன் முசுகுந்தன் பாக்க இவன் ஏன் இங்க வந்தான், ஏன் துக்கத்தை எங்கிறது, யார் இவன், அவர் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த குகையில அப்படி பிரகாசம், பலாயிரம் கோடி சூரியன் மாதிரி பிரகாசம். ஒரு சூரியனே கண்ணுல நேருக்கு நேர் பார்க்க முடியல, பலாயிரம் கோடி சூரியன் மாதிரி ஒரு பிரகாசம் அந்த குகையில. முசுகுந்தராஜ கண்ணெல்லாம் கூசுது. கிரண்மயேன பாத்திரேன ஈசோபனிஷன். ஓ பகவானே, உங்களுடைய தேஜஸை நீங்க குறைச்சுக்கிட்டாதான் எங்களால உங்களை பார்க்க முடியும். கிருஷ்ணாவுடைய உடல்ல அப்படி தேஜஸ். அந்த தேஜஸ் என்ன ஆகுது, கோகுலமே பிரகாசிக்குது. ரசத் குண்டலம் கோகுலே வர்ஜமானம். கிருஷ்ணாவுடைய காதுல போட்ட குண்டலங்கள் கன்னத்துல பட்டு கோகுலமே பிரகாசிக்குது. அப்புறம் கோபிகள் சொல்றாங்க, கோபி போய் யசோதாமாட்ட சொன்னாங்க, யசோதாமா யசோதாமா, உன் குழந்தை கிருஷ்ணன் இருக்கானே, அவன் வெண்ணை திருடுறாங்க. அந்த வெண்ணை திருடா நாங்க இருட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சோம், 2 பேரும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கோபி சொன்னா, அந்த யசோதாமா இருக்கால, அவங்க வந்து கிருஷ்ணருக்கு நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க, அந்த ஆபரணத்துல இருந்து ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது போதும். ஆனா இன்னொரு கோபி என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தை தான் இங்க இருக்கு, கடைசியில ப்ரோப்பா எழுதியிருக்காரு. இன்னொரு கோபி என்ன சொன்னாங்க, என்ன ஆபரணம், கிருஷ்ணனும் பலராம உடம்புலயும் ஏற்கனவே தேஜஸ் இருக்கு, அது ஆபரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த தேஜஸே போதும். என்ன சொன்ன ப்ரோப்பா இங்க உத்தவர் சொல்றாரு. உத்தவர் பாருங்க, உத்தவர் என்ன சொல்றாரு, எங்க எந்த ஸ்லோகத்துல படிச்சோம், 13, 14 இல்ல 13ல தான் படிச்சோம். இங்க குறிச்சாச்சு. ராஜசேகர் பகவான் அழகிய கொண்டாடும். அது இல்ல, ஆபரணங்களுக்கெல்லாம் ஆபரணமா இருந்தேன்னு படிச்சு. அடுத்து 14வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நீங்க எங்க குறிச்சு வச்சனே, எங்க குறிச்சு, பிரபஞ்சத்தின் மேல் கீழ் மத்தியில் உங்களை சேர்ந்த எல்லா தேவர்களும் யுதிஷ்டமராக செய்யப்பட்ட ராசியாக கூடினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அழகிய தேகத்தை கண்டவர்கள் மனிதனை படித்தவன் பிரம்மா. இந்த படிச்சனே, ஒரு வார்த்தை எழுதி இந்த ப்ரோப்பார். சரி, இங்க மிஸ் ஆயிடுச்சு. சரி, இங்க படிச்சேன். சரி, என்னது, ஆபரணங்கள், ஆபரணங்களுக்கெல்லாம் ஆபரணமா இருக்கு. கிருஷ்ணா வந்து ஆபரணங்கள் போட்டிருக்காருன்னா அந்த ஆபரணங்களுக்கு தான் பெருமை. அந்த ஆபரணங்களே கிருஷ்ணருடைய அழகுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணர் போட்டிருக்கிறதுனால அந்த ஆபரணங்கள் அழகா இருக்கு. கிருஷ்ணருடைய அழகு முன்னாடி ஆபரணங்களால கிருஷ்ணருக்கு அழகு இல்ல, கிருஷ்ணர் போட்டிருக்கிறதுனால ஆபரணங்கள் அழகா இருக்கு. அப்புறம் அந்த ஆபரணங்களும் சாதாரண ஆபரணங்கள் அல்ல, பௌதிகமானது அல்ல. கிருஷ்ணர் அணிந்திருக்கிற ஒரு ஆபரணமும்
ஒரு அம்சங்கள். கௌஸ்துபம், கௌஸ்துப மணி, அது ஒரு பக்தர். கௌஸ்துபம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை எல்லாம் ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள். பகவானுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி. ஆனா அவர் அழகு ஆபரணங்களுக்கு தான் அழகு அவர் போட்டுருக்க. சோ இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? தேஜஸ், காளையவன். கரெக்ட். காளையவனா பாக்குறாரு அந்த, சாரி காளையவன் இல்ல, முசுகுந்தா. முசுகுந்தா பாக்குற அந்த குகையில கண்ணை பறிக்கும் தேஜஸ். அந்த தேஜஸ் கிருஷ்ணர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டாரு, குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பார்க்க முடிஞ்சது. அவர் பார்த்தாரு, அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. என்னன்னா அப்படி ஒரு ரூபம், அப்படியே மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், என்று பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரிய, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி, ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணர், 4 கரமுள்ள வாசுதேவ கிருஷ்ணருக்கு தரிசனம் கொடுத்தாரு. முசுகுந்த ராஜா வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து வீழ்ந்து வீழ்ந்து பிரார்த்தனை பண்றாரு. அப்படி ஒரு அழகு பகவான். சோ கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த ஜராசந்தனை கொள்றதுன்னு பெரிய விஷயமே இல்லை, அது சாதாரண விஷயம். ஆனா ஏன் கிருஷ்ணா ஜராசந்தனை கொல்லல? ஏன் கிருஷ்ணா ஜராசந்தனை கொல்லல? அது காளையவன். காளையவன் தான் நரமாம்சம் பசுமாமிசம் சாப்பிடுறான், யவனராஜன். ஜராசந்தனை ஏன் கிருஷ்ணர் கொல்லல? கிருஷ்ணா பிரபு யதுவம்சம் கொல்ல முடியாதுன்னு வர வாங்கியிருக்காங்க பிரபு. சரி, ஓகே. அப்புறம் நீங்க என்ன, ஏன் பீமன் கையால ஜராசந்தன் கொல்லப்படணும், ஏன் கிருஷ்ணரால கொல்ல முடியாது? அப்ப பீமன் கிருஷ்ணரோட பலசாலியா? இல்ல, ஒரு பக்தனால கொல்லப்படும் போது பெருமை வந்து யுதிஷ்டருக்கும் பீமனுக்கு கிடைக்கணும். ஜராசந்தனை வென்றுட்டார், ஜராசந்தனை யுதிஷ்டர் வென்றார்னு சொன்னா அவருக்கு கீழே எந்த ஒரு எதிர்ப்பான அசரும் கிடையாது. பீம் கையால கொல்லப்படுவது பீமனுக்கு புகழ். சோ கிருஷ்ணாவுக்கு புகழ் எடுத்துக்கிறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் புகழுக்கெல்லாம் புகழ் வாய்ந்தவர். அவரோட புகழ் எப்பவுமே இருக்கு. வருஷங்களா யுகங்களா அவர் லீலை பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு அவர் புகழ் இருக்கு. சோ கிருஷ்ணாவுக்கு இனி புகழ் தேவை. அவர் ஏதாவது சாகசம் பண்ணிதான் அவர் புகழ் பெறணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யமே புகழ் தான். 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு. அவரை விட புகழ் பெற்றவர் யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணரை விட புகழ் பெற்றவர் ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம் இந்த உலகத்துல. 3 உலகத்தாலும் புகழப்படுபவர் யாரா இருக்காங்களா? 3 உலகத்தாலும் புகழப்படுபவர், என்றென்றும் நித்தியமா லீலை செய்கிறவர், பல்வேறு அவதாரங்கள் லீலைகள் எல்லாம் பண்றவர். கிருஷ்ணாவுடைய புகழ் எப்போ இருக்கும்? இங்க பல்வேறு மன்னர்கள் வரலாம் போலாம், புகழ் இருக்கலாம் போலாம் வரலாம். அப்புறம் ஒரு மன்னனுடைய புகழை விட இன்னொரு மன்னன் அதிக புகழ் வாங்கலாம். ஒரு மனிதனுடைய புகழை இன்னொரு மனிதன் வென்றலாம், எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம், புகழ் பெறலாம். ஆனா கிருஷ்ணனுடைய புகழுக்கு ஈடு இணையே கிடையாது. கிருஷ்ண உணர்வு ஒரு ஈடு இணையற்ற வரம் புக் எழுதி கேட்கிறோம். ஏன்னா கிருஷ்ணா ஈடு இணையற்றவர். நேற்று பேசிக்கணும், கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, கிருஷ்ணரோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜராசந்தன் சொல்ற என்னாச்சு, ரொம்ப அழகா லீலை அது. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, புகழை பக்தனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. அது எப்பவுமே நினைப்பாரு கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கும் தூய பக்தர்கள் ஒற்றுமை என்னது? கிருஷ்ணாவுக்கு தூய பக்தர்கள் ஒற்றுமை. கிருஷ்ணா எப்பவுமே தன் பக்தனுக்கு புகழ் கொடுக்கணும்னு நினைப்பாரு. தூய பக்தர் நினைப்பாரு, எப்பவுமே கிருஷ்ணாவுடைய புகழ் பரப்பப்படணும். ஹரே கிருஷ்ணா. ஒரு தூய பக்தர் வந்து எப்பவும் கிருஷ்ணாவுடைய புகழ் பரப்பிட்டே இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு, தூய பக்தருக்கு புகழ் பரப்பிட்டே இருக்காரு. பிரபுபாதர் வந்து கிருஷ்ணனுடைய புகழை பரப்பினாரு. இன்னைக்கு பிரபுபாடைய புகழ் உலகம் முழுவதும் இருக்கு. ஹனுமான் ராமருக்காக வந்து கடல் கடந்து போனாரு, ஹனுமான் புகழ் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா ராமரோட ஹனுமான் சக்தி வாய்ந்தவரா? அவர் கடவுளா? ஹனுமானுக்கு தெரியும், ஏன்னா அவர் கர்வமற்ற பக்தர். அவருக்கு தெரியும் என் பிரபுவுடைய கருணையால தான் நடக்குது. என் பிரபு ஸ்ரீ ராமருடைய கருணையால தான் நான் கடல் கடக்க முடிஞ்சது, நான் ராவணனை போய் சவால் விட முடிஞ்சது. ராவணனை கண்டு பிரம்மா போன்ற தேவர்களே நடுக்கிறக்க முடியுங்க, இந்திரா சந்திரா வருணா அப்படிலாம். அப்படி போய் ஹனுமான் போய் சவால் விட்டார் ராவணன். எப்படி முடிஞ்சது? அதான் பகவானுடைய கருணை. பகவானுடைய கருணையால
ஹனுமான் போய் சவால் விட்டார், அங்கதன் போய் சவால் விடுறாரு, சுக்ரீவன் போய் சவால் விடுறாரு. அங்கதன் சின்ன பையன், ஒரு வானரம். ஆனா தைரியமா போய் ராவணன் சொல்றாரு, ஏய் ராவணா, மரியாதையை சீதையை திருப்பாரு, அந்த வானரத்தை பிடிச்சி கட்டுக்கடா அப்படின்னு ஓடிட்டா அங்கதன் ஜம்ப்ல. அங்கதனுக்கு அவ்வளவு உற்சாகம், பகவானுக்கு எதாவது சேவை பண்ணணும், போய் ராவணன்ட்ட சவால் விடுறாரு அங்கதன். சோ இப்படி கிருஷ்ணாவுடைய கருணை அது தூய பக்தருக்கு நல்லா தெரியும். அவங்க அதனால கர்வம் கொள்றது இல்லை. அதனால எப்பவுமே பகவான் பக்தனுக்கு புகழ் சேர்த்துட்டே இருப்பார், பக்தன் பகவானை புகழ பரப்பிட்டே இருப்பார். இதுதான் தூய பக்தருக்கு பகவானுக்குள்ள ஒற்றுமை, அன்பு பரிமாறும். சரி, என்ன நடந்துச்சு? கிருஷ்ணா ஜராசந்தனை கொல்லாம விட்டார். இப்ப என்ன ஆச்சு? அவர் துவாரகையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பக்கம் ஹஸ்தினாபுரத்திலிருந்து யுதிஷ்டரோட செய்தி அனுப்பிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் பல்வேறு அரசர்கள்லாம் கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ண வந்திருக்காங்க. ஒரே டைம்ல ரெண்டு இது செய்தி வந்திருக்கு. ஒண்ணு கிருஷ்ணருக்கு செய்தி எங்க இருந்து? யுதிஷ்ட மகாராஜ்ல இருந்து. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கிருஷ்ண வாசுதேவ பகவானுக்கு ஜெயோ பிரபி. அந்த துவாரகா பாலர்கள் செய்தி எடுத்து வராங்க. ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய சபை என்ன துவாரகையில? கிருஷ்ணாவுடைய சபை பேர் என்ன துவாரகையில? எங்க வீட்டு பேரை எனக்கு தெரியாது, வீட்டுக்கார பேரை ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு, நீங்க கிருஷ்ணாவுடைய சபை பேருன்னு கேட்ட யாரு சொல்லு? சுதர்மா. சுதர்மாங்கிறது கிருஷ்ணாவுடைய பேலஸ்ல இருக்கிற அந்த ராஜசபையோட பேரு. அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்காரு கிருஷ்ணா, பலராம், உத்தவர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாத்தியகி. அந்த ராஜசபையில ஆயிரக்கணக்கான மந்திரிகள், சேவர்கள், சேனாதிபதிகள் எல்லாம் துவாரகாபதி கிருஷ்ணா உட்கார்ந்துருக்காரு. செய்தி படிக்கிறாங்க. யுதிஷ்ட மகாராஜா, ஓ அன்பான கிருஷ்ணரே, அன்புக்குரியவரே, ஓ பிரபு, எல்லாரும் என்ன ராஜசூய எங்க பண்ண சொல்றாங்க, நான் செய்யலாமா? உங்க அனுமதி கிடைக்குமா? நீங்க விரும்புறீங்களா? தயவுசெய்து நீங்க அதுல கலந்துக்கணும். நீங்க வந்தா, நீங்க விரும்பினா அந்த யாகத்தை நான் செய்யறேன், நீங்க வருவீங்கன்னா நான் செய்யறேன். இதுதான் பக்தி. செய்தி அனுப்புறாரு கிருஷ்ணாவுக்கு. இன்னொரு பக்கம் ஜராசந்தனுடைய தொல்லை தாங்க முடியாம அவங்க எல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ கிருஷ்ணா பகவானே, எங்களை காப்பாத்துங்க, ஜராசந்தன் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான். சோ கிருஷ்ணா உத்தவர்கிட்ட கேட்கிறாரு. ஏன் கிருஷ்ணருக்கு முடிவெடுக்க தெரியாது? கிருஷ்ணா உத்தவர்கிட்ட கேட்கிறார், உத்தவா என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்கு முடிவெடுக்க தெரியாதான்னு. ராமாயணத்துல அதே மாதிரிதான். ராமர் முடிவெடுக்கிறது முன்னாடி சுக்ரீவன்ட்ட கேட்கிறாரு, ஹனுமான்ட்ட கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ராமருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தமா? பக்தர்களுக்கு முக்கியத்துவம் எப்பவுமே கொடுப்பாரு பகவான். இந்த பக்தர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன விரும்புறாரு. சோ உத்தவருக்கு நாலேஜ் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். உத்தவா ஹவு இஸ் நாலேஜபிள் பர்சன், எந்த மாதிரி நாலேஜபிள் உள்ள பக்தர்கள். ஸோ ஒரு பக்தனுக்கு ஞானம் தேடி எல்லாம் போக வேண்டாம். நான் இந்த உபநிஷத்து படிச்சா ஞானம் கிடைக்குமா, அந்த புக்கு படிச்சா ஞானம். நோ, பகவானுக்கு பக்தி தோன்று செய்யறதுனாலே ஞானம் வைராகியம் கிடைச்சது. புரோபாரோட இயக்கத்துல புரோபார் புஸ்தகம் படிச்சு புரோபார் இயக்கத்துல சேவை பண்றதுனாலயே ஞானம் வைராகியம். பாகவதம் படிக்கிறதுனால. வாசுதேவ பகவதே பக்தியோக பிரயோஜிதா. பக்தியோகத்தோட பிரயோஜனம் என்ன? மக்கள் பக்தியோக பிரயோஜனம், எனக்கு பக்தி பண்ண என்ன கிடைக்கும்? என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுமா, என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா, நாங்க இடம் வாங்கிடுவோம்னா, அங்க வீடு கட்டி, இதெல்லாம் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம் பக்தி பண்ணா? எனது ஆசு வைராக்கியம் ஞானம் தகைதுக்கும். ஞானமும் வைராக்கியம் கைவரப்படும் பக்தி தொண்டு செய்யறதுனால. உத்தவர் ஞானமே முழுவான ஒரு பக்தர், முழுமையான ஞானம் உள்ளவர். அப்ப உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணா, ஏன் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடாது? ஒரு பக்கம் ஜராசந்தனை கொல்லணும், இன்னொரு பக்கம் யுதிஷ்டரை யாகம் பண்ணணும். எப்படியும் யுதிஷ்டர் யாகம் பண்ண இந்த உலகத்துல இருக்கிற மன்னர்கள் ஜெயிச்சிருக்கணும். அதனால யுதிஷ்டர் ஜராசந்தன் கூட சண்டை போட சொல்லணும், ஜராசந்தன் கூட போர் தொடுக்கும். ஜராசந்தன் மேல போர் தொடுத்து, குரு வம்சத்துக்காரங்க ஜராசந்தன் மேல போர் தொடுத்து அவனை வென்றுட்டா அவங்க ஆசிரியர் பண்ணணும். ஓகே, அப்படி ஆகட்டும். கிருஷ்ணா எங்க வராரு? ஹஸ்தினாபுரத்துக்கு வராரு. யுதிஷ்டரா, நீ ஜராசந்தன் கூட போர் தொடுக்கணும். ஜராசந்தனா? கிருஷ்ணா வேணாங்க. ஜராசந்தன் கொடூரமான அரக்க மன்னன் ஆச்சு. அவன் கூட போய் சண்டை போடுறதா? வேண்டாம் வேண்டாம். அப்படி அவனை கொண்டுட்டெல்லாம் நான் யாகம் செய்ய வேண்டாம். இல்ல யுதிஷ்டரா, நீ ஒரு சத்திரியா, சத்திரியோட டியூட்டி என்னது? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, நீ போக வேண்டாம், நாங்க போறோம். நானு, அர்ஜுனா, பீமா 3 பேர் போறோம். நாங்க போய் ஜராசந்தனை சேலஞ்ச் பண்றோம். ஏன்னா அவன் ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ணிருக்கான், சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான்.
இத தைரியமா அழைச்சு வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். சரி போலாம் 3 பேர். இவங்க 3 பேர் போறாங்க மாறு வேடத்துல. கிருஷ்ணா சொல்ற யுதிஷ்டிர்ட்ட, நீ ராஜ்யத்துக்கு எங்க பண்ணணும்? ஓகே கிருஷ்ணா நீங்க சொல்றீங்க நான் பண்றேன், ஆனா நீ ஜராசந்தன் ஜெயிச்சிருக்கணும். சரி ஓகே என்ன பண்ணலாம் இப்போ? கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? யுதிஷ்டருக்கு புரிஞ்சு போயிடுது கிருஷ்ணாவோட திட்டம் என்ன. கிருஷ்ணாவோட திட்டம் என்ன? ஜராசந்தன் கொல்லப்படணும், ஒரு யாகம் செய்யணும். சரி கிருஷ்ணாவோட விருப்பப்படி நடக்கும். இவங்க 3 பேர் போறாங்க. கிருஷ்ணாவும் அர்ஜுனாவும் பீமா 3 பேரும் மாறு வேஷத்துல போறாங்க. ஒரு பிராமண ரூபத்துல போறாங்க. ஜராசந்தன் யாகத்துல தானம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் பார்த்தா ஆடை உடுத்திருக்கிறது பிராமணர் மாதிரி இருக்காங்க. ஆனா உடம்பெல்லாம் பார்த்தா சத்திரியர் மாதிரி தேஜஸ், அப்படி பலம் பொருந்திய புயங்கள், அஜானு பாகம்னா மகாபாகம். அப்படியே தோல் எல்லாம் வந்து பெரிய மலை மாதிரி இருக்கு பீமனுக்கு அர்ஜுனுக்கு. கிருஷ்ணருக்கெல்லாம் அப்படி தோல் எல்லாம் மலை மாதிரி இருக்கு. அந்த அம்பு போட்டிருந்த அந்த மார்க்கு, சத்திரியர் வந்து தோல்ல அம்புரா இது போட்டிருப்பாங்க, இந்த அம்பு வைக்கிறது, அந்த மார்க் எல்லாம் இருக்கு. ஜராசந்தன் புரிஞ்சுக்கிட்டாரு இவங்க 3 பேரும் பிராமணர் இல்ல. ஓகே அன்னைக்கு வந்து டின்னருக்கு போயிருக்காங்க, நைட் சாப்பிட போறோம், பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் போறாங்க. நீங்க 3 பேர் உட்காருங்க. நீங்க நீங்க யாரு? எனக்கு நல்லா தெரியும் நீங்க பிராமணர் கிடையாது. எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓ கிருஷ்ணா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே ஜராசந்தா யுவர் வெரி இன்டெலிஜென்ட், நீ ரொம்ப புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டே நாங்க பிராமணர் இல்லைன்னு. எஸ், நாங்க 3 பேரும் உங்க கூட சண்டை போட வந்திருக்கோம். நாங்க 3 பேரும் உங்க கூட சண்டை போட வந்திருக்கோம். ஓ அப்படியா? நீ எங்க 3 பேரும் ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோ, நீயே செலக்ட் பண்ணிக்கோ. பீமா இருக்கா, அர்ஜுனா இருக்கா, நான் இருக்கேன், நீயே செலக்ட் பண்ணு. ஓ அர்ஜுனன் சின்ன பையன், என்னோட வயசுல சின்ன, கூட சண்டை போட மாட்டேன். கிருஷ்ணா நீ ஒரு கோழை, யுத்தத்துக்கு ஓட்டு என்ன 18 முறை இவன் ஜெயிச்ச மாதிரி. 18 முறை இவன் மண்ணக்க வீட்டு போனான். இவன் கிருஷ்ணரை பார்த்து கோழைங்கிறான். இப்ப நீ கிருஷ்ணா நீ யுத்தம் ஓடி போனேன், அவங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், பீமன் கூட வேணா சண்டை போட. ஏன்னா ஜராசந்தனுக்கு 10,000 யானை பலம், பீமனுக்கும் 10,000 யானை பலம், கரெக்டான மேட்சிங். ஓகே நான் பீமன் கூட சண்டை போடுறேன்னு. பீமனுக்கும் ஜராசந்தனுக்கு பயங்கரமான யுத்தம். சண்டையில கதை எடுத்துட்டு ஒருத்தர் அடிச்சு தாக்கி பயங்கர சண்டை போட்டு ஒரு கட்டத்துல பீமன் கலைப்படையிற. ஜராசந்தன் அப்படி யானை பலம், 10,000 யானை பலம். இவனை எப்படி கொள்றது? எங்க அடிச்சாலும் இவனுக்கு வந்து வலிக்கவே மாட்டேங்குது, மரணமே வரமாட்டேங்குது. கிருஷ்ணா வந்து செய்கையால காமிச்சாரு ஜராசனுடைய பிறப்பு என்ன பண்ணும். ஜராசன 2ஆ பிளக்கணும், 2ஆ பிச்சிடணும். என்ன ஆயிடுச்சு, ராஜா பேர் மறந்துட்டேன், அவருக்கு குழந்தை இல்லாம இருக்கு ரொம்ப நாளா. அந்த குழந்தை இல்லாத ராஜாக்கு என்ன பண்ணாரு, ஒரு முனிவர் வந்து பழம் கொடுத்தாரு. பழத்தை வந்து உன் மனைவி கூட குழந்தை பிறகு. அவன் என்ன பண்ணா, அந்த பழத்தை அவன் இந்த ராஜா அந்த பழத்தை 2ஆ கட் பண்ணி ஒரு மனைவிக்கு ஒரு பழம், இன்னொரு பாதி, இன்னொரு 2 பாதியா கொடுத்துட்டாரு. இந்த குழந்தை பாதி பாதியா பிறகு, அந்த பொண்ணுக்கு ஒரு பாதி, இந்த பொண்ணுக்கு ஒரு பாதி. இது என்ன பண்றதுன்னு தூக்கி போட்டாரு. தூக்கி கொண்டு போய் காட்டுல போட்டுட்டு வாங்க. அது வந்து ஜராங்கிற அறைக்கு ஜாயின் பண்ணிடுவார். ஜரா சந்தா ஜராங்கிற அறைக்கு எடுத்து 2 பாதி பாதி சரீரத்தை ஒட்டிடுவான். இன்னைக்கு இந்த இதுல எல்லாம் பண்றாங்களே, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒட்டி வெட்டி கட் பண்ணி எல்லாம் பண்றாங்கல்ல, அன்னைக்கே அந்த அரைக்கிய பண்ணிட்டார் ஜராசந்தி. அவன் எடுத்துட்டு வந்த அந்த குழந்தைய, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது இது ராஜாவுடைய குழந்தை. அப்ப கொண்டது கொடுத்தா ராஜாவுடைய குழந்தை எதுன்னு அந்த அரிக்கியோட பேரை வச்சிட்டாரு ஜராசந்தன். அப்படிதான் கிருஷ்ணர் காமிச்சார், ஒரு புல்ல பிச்சு போடுவார். இந்த மாதிரி பீம வந்து ஜராசந்தனை தாக்கி கீழே தள்ளி அவன் காலை நெஞ்சு மேல காலை வச்சு தொடைய ரட்ட பிளந்துடுவார். பிச்சு எடுத்துடுவார், பிச்சு தூக்கி வீசிடுவார். தூக்கி வீசிடுவார். அப்புறம் என்னாச்சு, யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்ரீக பண்ணார். சோ யுதிஷ்டிர மகாராஜ் செய்யப்பட்ட ராஜ்ரீக யாருக்கில் கூடினார்கள். தேவர்களே நேரடியாக வந்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அழகிய தேக அம்சத்தை கண்ட தேவர்கள் மனிதர்களை படைத்த பிரம்மாவின் சிருஷ்டியிலேயே கிருஷ்ணர் தான் மிக மிக சாமர்த்தியமாக அழகு படைத்தவர். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மாவுடைய சிருஷ்டிப்பிலேயே கிருஷ்ணர் தான் அழகா இருக்கிறதா தேவர்கள் சொல்றாங்க. இது கரெக்டா இல்லையா? ஏன் தேவர்களால கூட கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். தேவர்களா நினைச்சிட்டு இருக்காங்க பிரம்மாவுடைய படைப்புல. இப்போ துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாரு, அவர் வசுதேவருக்கு தேவிக்கு குழந்தையா வந்தாரு அப்படின்னா ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இதே தேவர்கள் தான் என்ன பண்ணாங்க,
தேவியோட கர்ப்பத்தில் இருக்கிற பகவானுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. தேவகியோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு, சிசுவுக்கு பிரார்த்தனை. அந்த கர்ப்பத்துக்குள்ள சிசு யாரு? கிருஷ்ணா. அப்போ தேவர்களே குழம்பி போயிடுவாங்க கிருஷ்ணாவுடைய அழகு கண்டு, கிருஷ்ணாவுடைய லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அந்த வைபவங்கள் தேவர்களே குழப்பிவிடும். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே குழம்பி போயிடுறாங்க. மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள். நமே விது சுரகனா பிரபவம் நவகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வ. கிருஷ்ணா வந்து தேவாதி தேவன். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணரின் அழகிய தேக அம்சத்தை கண்ட அவர்கள் மனிதர்களை படைத்தவரான பிரம்மதேவன் சிருஷ்டியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மிக மிக சாமர்த்தியமாக படைக்கப்பட்டவர் என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டனர். ஆனா உண்மையில பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கு உட்பட்டவர் அல்ல கிருஷ்ணா. பிரம்மாவை படைச்சதே கிருஷ்ணன். படைத்தவர் யாரும் படைக்க முடியாது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, முட்டாள்தனமான கேள்வி. கடவுளை யார் படைச்சாங்க? கடவுளை யாரும் படைக்க முடியாதியா? கடவுள் தான் உலகத்தையே படைச்சாரு. இப்போ கடவுளை யாராவது படைச்சிருந்தா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணரை பிரம்மா படைச்சிருந்தாருன்னா அப்ப யார கடவுள்னு சொல்லுவோம்? பிரம்மா தான் முழுமுதற் கடவுள். ஆனா அப்படி இல்லையே. அப்போ பிரம்மாவுடைய சிருஷ்டிப்புக்கு உட்பட்டவர் அல்ல கிருஷ்ணா. பிரம்மதேவரே கிருஷ்ணாத்திற்கு தான் வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த தேவர்கள் குழப்பத்துல கிருஷ்ணரை பார்த்து பிரமிப்புல, அவருடைய அழகுல பிரமிச்சு போய் அவங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறாங்க. சோ பிரபுபாத் பொருளுடைய அழகு எழுதியிருக்காரு. பகவானுடைய அங்கங்களை சில நேரம் சில பொருட்களோட ஒப்பிடுறாங்க. கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு மழைக்காலத்துக்கு கிருஷ்ணா வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருக்காரு. அவர் கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்குன்னா நம்ம இதைத்தான் பார்க்க முடியுது. அதனால அதனோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனா கிருஷ்ணா வந்து அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்போ ஹரே கிருஷ்ணா, இப்ப சந்திரன் இருக்கு. சந்திரன் வந்து ரொம்ப அழகா, பௌர்ணமி நிலவு பார்த்திருக்கீங்களா? பௌர்ணமி நிலவு வந்து ரொம்ப அழகா குழுமையா இருக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ண சந்திரா, ராமச்சந்திரா, கௌரச்சந்திரா. ஏன்னா பகவானு சந்திரனோடு ஒப்பிடுறதுனால பகவானும் சந்திரனும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல. அந்த சந்திரன் அவ்வளவு குழுமையா இருக்கிற மாதிரி கிருஷ்ணருடைய முகம். அது ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிருஷ்ணருடைய உடல்ல 24 சந்திரன் இருக்கா. 24 சந்திரன். அப்ப எங்க 24 சந்திரன் இருக்கு? விரல் நகங்கள் 10, கால் விரல் நகங்கள், கை விரல் நகங்கள். கால் விரல் நகங்கள் 10, கை விரல் நகங்கள் 10. ஒரு நகமும் சந்திரனை போல இருக்கு. ஒரு கை விரல் நகம், ஒரு கால் நகம் சந்திரனை போல பௌர்ணமி நிலவு போல பிரகாசிக்குது. அப்ப 20 சந்திரன் ஆச்சா? 2 கண்கள் 22, 2 புருவங்கள், அப்புறம் நெற்றி. இந்த புருவம் வந்து கால்வாசி தான், அரை சந்திரன், பிறை சந்திரன் மாதிரி. அப்புறம் நெற்றி. இப்படி கிருஷ்ணாவோட உடல்ல 24 சந்திரன்கள் இருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா கிருஷ்ணா வந்து இதனோட எல்லாம் ஒப்பிடவே முடியாது. கிருஷ்ணா ஒப்பில்லா அப்பன். யாரோட அவர் ஒப்பிட முடியாது. கிருஷ்ணரையோடு யாரையுமே ஒப்பிட முடியாது. ஒப்பில்லா அப்பன், யாரோடையும் அவர் ஒப்பிட முடியாது. ஒரு ஒப்பற்றவர். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலி அது சிவபெருமானுக்காக பாருனாங்க. ஆனா உண்மையில அது பகவானுக்கு தான் போகும். ஒப்பில்லா அப்பன். எப்படி அவரை ஒப்பிட முடியும்? யாரோடையும் அவர் ஒப்பிடவே முடியாது. அவரோட யாரையுமே அவரோட ஒப்பிட முடியாதுன்னா அவரோடு ஒப்பிடுவதற்கு ஒருவருக்கும் தகுதி கிடையாது. கிருஷ்ணரோடு ஒப்பிடுறதுக்கு ஒருவருக்கும் தகுதி கிடையாது. ஒப்பிடுறவனுக்கும் தகுதி கிடையாது. யாராலும் கிருஷ்ணரோட ஒப்பிடவே முடியாது. ஆனா இங்க உதாரணத்துக்கு நம்ம புடிச்சுக்கணுங்கிறதுக்காக பிரபா ஒப்பிட்டு சொல்றாரு. ஆகாயத்துல முழு நிலவுடன் ஒப்பிடலாம். சோ கிருஷ்ணரும் கூட பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர் என்று தேவர்கள் நினைத்தனர். பரமபுருஷனின் உன்னதமான அழகை படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு இல்லை. பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கு உட்பட்டவர் அல்ல கிருஷ்ணா. இங்க பிரம்மாவுக்கு படைக்கும் ஆற்றல், இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எல்லாமே பகவானுக்கு வந்திருக்கு. அதனால அவர்தான் சர்வகாரணக்காரர். கிருஷ்ணரை படைத்தவர் எவரும் இல்லை, மாறாக அவரே அனைவரையும் படைத்தவர் ஆவார். இதை அவரே பகவத்கீதையில் 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகத்தில் கூறுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம்
மத்வா வஜதேமா உதாபாச. சோ பிரஜபூமியின் கன்னி பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சிரித்தும் நகைச்சுவையாக பேசியும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டும் அவருடைய லீலைகளில் ஈடுபட்டிருந்தனர். பிறகு கிருஷ்ணர் அவர்களை விட்டு சென்றதால் மன வருத்தம் அடைந்தனர். கண்களாலேயே அவரை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் மதி மயங்கி கீழே அமர்ந்து விட்டதால் குடும்ப கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற இயலவில்லை. இதான் விஷ்ணு ஸ்மரணம், கிருஷ்ண ஸ்மரணம். சோ விருந்தாவனத்து கோபிகள் சாதாரண பெண்கள் அல்ல. அப்ப அவங்க யாரு? விருந்தாவனத்து கோபிகள் யாரு? ஆனந்த சின்மய ரச பிரபிதாபிதாபி தாபி யகேவ நிஜ ரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகமஜாமி. அவங்க எல்லாமே ஆனந்த சின்மய ரச, கிருஷ்ணருடைய ஆனந்த அந்தரங்க சக்தி. அவங்க எல்லா கோபிகளும் ஸ்ரீமதி ராதாரனுடைய எக்ஸ்பான்ஷன். அவங்க இவங்க எல்லாம் ஆனந்த சின்மய ரசா, சாதாரண பொண்ணுகள் அல்ல, சாதாரண பொண்ணுகள் அல்ல இவங்க. ரைட்? சோ இந்த விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? வழிபாட்டிலேயே உயர்ந்த வழிபாடு விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணன் மேல வைத்திருந்த அன்பு. ரம்யா காஞ்சித் உபாசனா வர்ஜவது. விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணன் மேல வச்சிருந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது, ஈடு இணையே கிடையாது. அவங்க எப்பவுமே கிருஷ்ணனுடைய நினைவுலயே இருந்தாங்க. ஓகே. சோ அதனாலதான் சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்து கோபிகளை புகழ்ந்து பாடுறாரு. பக்தர்களே முதல் தரமானவன். சோ கிருஷ்ணா அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கிருஷ்ணன் நகர்வதில்லை. அப்புறம் எப்படி கிருஷ்ணர் அங்க கண்ணில இருந்து மறைச்சிட்டாரு? விருந்தாவனத்துல எப்பவுமே கிருஷ்ணர் இருக்காரு, விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி அங்க நகர்வதில்லைன்னா ஏன் கிருஷ்ணர் கோபிகள் கிருஷ்ணரை புரிஞ்சு அழுதாங்க? ஏன் கிருஷ்ணர் கோபிகளை விட்டு போனார்? கிருஷ்ணர் எப்பவுமே விருந்தாவனத்துல தான் இருக்காரு. ஆனா கோபிகள் கிருஷ்ணரை விட்டு கோபிகளை விட்டு கிருஷ்ணர் மதுராய்க்கு போயிட்டாரு. அப்புறம் துவாரைக்கு போனாரு. போனவர் திரும்ப வரவே இல்லை. அப்ப கிருஷ்ணர் இல்லையேன்னு சொல்லாம விருந்தாவன்ல. ஆனா கிருஷ்ணர் எப்பவுமே விருந்தாவனத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏன்னா கிருஷ்ணா பற்றற்றவர். ஓகே, கிருஷ்ணா பற்றற்றவர். ஆனா கிருஷ்ணா விருந்தாவனத்துக்கு விலகிறதே இல்லைன்னு சொல்றாரு பிரபுபாதா இங்க. கோபியருடைய நினைவுல கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணா கோபியில் கண்பாடுல இருந்து மறைச்சிட்டாரு, ஆனா அவங்க இதயத்திலிருந்து மறையவே இல்லை. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்காங்க, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணோட நினைவுகளை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கிருஷ்ணோட நினைவுலயே, கிருஷ்ண உணர்வுலயே இருக்காங்க. கிருஷ்ணா துவாரிகளை போயிட்டு அங்கிருந்து கோபிகளையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரும் கிருஷ்ண கோபி உணர்வுலயே இருக்காரு. இதுதான் அந்த பிரிவுனால அன்பு அதிகரிக்கும், விப்ரலம்ப பாவம். சோ அதனால கிருஷ்ணாவோட லீலையில முந்தின ஸ்லோகத்துல படிச்சோம், பிரகட் லீலா அப்ரகட் லீலா. கிருஷ்ணாவோட லீலை கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது, கண்ணுக்கு பின்னாடி நடக்குது. இன்னைக்கும் கிருஷ்ணா விருந்தாவனத்துல இருக்காரு, இன்னைக்கும் கிருஷ்ணா மதுரால இருக்காரு, இன்னைக்கும் கிருஷ்ணா துவாரிகள் இருக்காரு. ஆனா நம்ம இந்த ஜடக்கண்களால பார்க்க முடியல. தாமத்தை விட்டு கிருஷ்ணா விலகுவதே இல்லை. தாமத்துல தாமம்னா என்னது? கிருஷ்ணருக்கு நித்தியமா வாசம் பண்றாரு. மாயாப்பூர்ல சைத்தன்ய மகாபிரபு நித்தியமா வாசம் பண்றாரு. ஜெகநாத்பூர்ல ஜெகநாதர் நித்தியமா வாசம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ராபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தேவ. ஜெகநாதபுரியில ஜெகநாதர் நித்தியமா வாசம் பண்றாரு. மாயாப்பூர்ல சைத்தன்ய மகாபிரபு நித்தியமா இருக்காரு. பிருந்தாவன்ல கிருஷ்ணர் நித்தியமா இருக்காரு. இந்த ஜட கண்களால் நம்ம உணர முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் இன்னைக்கு லீலா பண்ணிட்டு தான் இருக்காரு. அதான் அப்ரகட் லீலா, நம்ம கண்ணால பார்க்க முடியாத லீலைகள். பிரகட் லீலா கண்ணு முன்னாடி நடந்த லீலைகள். ரெண்டு நேற்று ப்ரோபா சொன்னார், நேற்று கிளாஸ் படிச்சோம். அதனால கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய கருணையால மட்டும்தான் முடியும். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால மட்டும்தான் முடியும். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை வேணும்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தெரிஞ்ச போவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. இந்த நாமத்தை நாம குற்றமற்று கவனமா ஜபிச்சோம்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நமக்கு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும், அனைத்தையும் வெளிப்படுத்தும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ கோபால் கி ஜெய்.